இந்த பாடசாலையில் இருக்கிற நிலைமை 3000 ரூபாய்க்கு கிட்டத்தட்டதாக ஒரு கரண்ட் பில் வருகிறது. 1750 ரூபாயை அரசாங்கம் செலுத்துகிறது. பாதிக்கப்பட போறது 2 பாடசாலைகள். ஒன்று வளமான பாடசாலைகள், இன்னொன்று வளம் குறைந்த பாடசாலைகள். வளமான சமூகத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். இப்பாடசாலையானது மிகவும் தொன்மை வாய்ந்த பாடசாலைகளில் ஒன்றாகும். 1833ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக மரபுகள் குறிப்பிடுகின்றன. வீடு கொண்ட சிங்கங்கள் புராதன காலத்திலே 100 ஆண்டுகளை கண்டு கழித்துள்ள இந்த படலாய் ஆரம்ப பாடசாலையானது அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அது இப்போது வளர்ச்சியை கண்டு கொண்டு வருகிறது. அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்வு இப்பொழுதைய சித்திரங்களின் அடிப்படையிலே நடாத்த முடியாத நிலைமை காணப்படுகிறது. நீங்க சிலர் நினைக்கலாம் வளமையா செய்தாரு என்ன பிரச்சனைனா நீங்க அடிக்கடி பார்த்தா தெரியும். ஆளுநருடைய அறிவித்தலையே அடிக்கடி வருகிறது. வெளிநாட்டு உதவிகளை பெற வேண்டாம், எந்த நிகழ்வுகளுக்கும் பெற்றாலும் பணம் அறவிட வேண்டாம், பாடசாலைகளிலே விழாக்கள் கொண்டாட்டங்களுக்காக நிதி அறவிட வேண்டாம் எல்லாம் அடிக்கடி வருகிறது. அதிலே பாதிக்கப்பட போறது 2 பாடசாலைகள். ஒன்று வளமான பாடசாலைகள், இன்னொன்று வளம் குறைந்த பாடசாலைகள். சாதாரணமா ஒரு விளையாட்டு போட்டியை பழைய அதிபர்ல இருந்து நாங்கள் நடத்திட்டு போக இன்னொரு அதிபர் வந்து இப்பொழுது காசு சேர்க்க முடியாது, காசு வெளியில பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அதை சிம்பிளா நடத்த முடியும் உட்பட்டாலோ அல்ல நடத்துவதற்கு கொஞ்சம் சஞ்சலப்பட்டாலோ சமூகம் அவரை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் சுத்திரிவங்கள் அடிப்படையிலே கணக்காய்வு அடிப்படையிலே அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் பணியிலே கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. அந்த 2க்கு நடுவிலே தான் இப்பொழுது அதிபர்கள் கடமையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று வளமையாக எப்படி செய்தார்கள் தற்பொழுது செய்யவில்லை என்று சமூகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் பழமையான கட்டமைப்புகள் எல்லாத்தையும் நிறுத்துமாறு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. பரீட்சைக்கு கூட 1% அறவிட வேண்டாமே இருக்கிறது. பரீட்சை கட்டணம் அறவிட வேண்டாம். அவ்வாறு இருந்தால் பாடசாலைகளிலே இந்த பாடசாலையில் இருக்கிற நிலைமை 3000 ரூபாய்க்கு கிட்டத்தட்டதாக ஒரு கரண்ட் பில் வருகிறது. 1750 ரூபாயை அரசாங்கம் செலுத்துகிறது. எந்த விதமான பணமும் இல்லை. எனக்கு ஏற்கனவே அதிபர் முன்னாள் அதிபர் விட்டு சென்ற பணம் இருந்தது. அதனை நான் குறைத்துக் கொண்டு அந்த செலவை செய்து முடித்துவிட்டு சென்று விட்டேன். இப்பொழுது இருக்கிற அதிபருக்கு அந்த பணம் முடிவடைகிற நிலையிலே இருக்கிறது. ஆக 1750 ரூபாயை திணைக்களம் தருகிறது. இன்னொரு 1250 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை மாதம் பொறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கரண்ட் கட்டையிலாத நிலைமை இருக்கிற அதில் சொன்னால் அவையெல்லாம் அந்த லட்சக்கணக்காக அந்த விளாக்கு செய்து இந்த விளாக்கு செய்து கரண்ட் கட்டையிலாக இருக்கிற நிலையை தான் வெளியே இருப்பவரும் பார்ப்பார். ஆனால் உண்மை நிலைமை அதுதான். 2 மாதங்கள் கரண்ட் கட்டாவிட்டால் கரண்டை கட்டிட்டு போயிடுவார். ஆனால் இன்னொரு பக்கம் சமூகத்திலே சில நிலங்களை கட்டாயம் நடாத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது 2க்கும் இடையே அதிபர்களால் இடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இப்போது அதிகாரியாக வந்துவிட்டு அதிபர்களை
கண்காணிப்பதுதான் என்னுடைய வேலை. ஆகவே நான் இந்த நிகழ்விலே கொஞ்சம் பின்னுக்கு நின்றேன். ஏனென்று சொன்னால், நான் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய பின்னர் இந்த நிகழ்வுக்கு விமர்சனம் ஒன்று வந்தால் அதனை ஏற்க வேண்டிய தேவையும் எனக்கு வரும். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு அடிக்கடி பேப்பர்ல பாப்பியர் அல்லது தொலைக்காட்சியில பாப்பியர் நிதி வசூலிப்பை பிரதமர் உட்பட அனைவருமே கூறிக்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய பாடசாலை மாணவருடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டிய சில நிகழ்வுகளுக்கு இது தேவையாக இருக்கிறது. ஆகவே அதனையும் ஈடு செய்யக்கூடிய வகையிலே பாடசாலையை நடாத்தி செல்ல வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. தமிழ் கலவை பாடசாலை பாராட்டு விழாவும் பரிசு தினமும் 2025-2026 எமது பாடசாலை எண்ணெயின் வளர்ச்சிக்கு என்றும் துணை நின்று அருள் புரியும் இறைவனை நினைத்து இவ்வாண்டிற்கான அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரு மகிழ்வடைகின்றேன். யாழ்ப்பாண கல்வி நிலையத்தின் கோப்பாயை கல்வி கோட்டத்திற்கு உட்பட்ட வள்ளலாய் கிராமத்தில் அமைந்துள்ள வள்ளலாய் அமெரிக்க மிஷன் தமிழ் கலவை பாடசாலை 1833ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக மரபுகள் குறிப்பிடுகின்றன. இப்பாடசாலையானது மிகவும் தொன்மை வாய்ந்த பாடசாலைகளில் ஒன்றாகும். நமது நாட்டிற்கு வருகை தந்த பல்வேறு மிஷனரிகளின் தாக்கத்தால் இப்பாடசாலை உருவாக்கப்பட்டது.